வணக்கம். அன்னமிட்டு சமையலில் இன்றைக்கி நம்ம ஃப்ரைட் ரைஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் வீட்டிலையே நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வீட்டில் உள்ள பாசுமதி அரிசி ஒரு ஆளாக்கு எடுத்திருக்கேன். அதை ஒரு 10 நிமிஷம் நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு நான் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நான் ஒரு ஆளாக்குக்கு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றியிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு நான் சாதம் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பாசுமதி ரைஸ், பீன்ஸு, கேரட்டு, சோயா சாஸ், சில்லி சாஸ், அப்புறம் வெங்காயத்தாள், பட்டாணி. நமக்கு இன்னும் காய்கறிக்கு தேவைன்னா நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ குக்கரில் நான் விசில் போடாத டைம் மட்டும் பார்த்துக்கிட்டேன். குக்கர் மேலே மினியேச்சர் குக்கரை வச்சு நான் அதில் தேவையான காய்கறிங்களை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சு எனக்கு. பாருங்கள், இந்த மாதிரி டைம் பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அளவில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா ரைஸ் எனக்கு கொலையில் நல்லாவே வந்திருந்தது. நல்லா உதிரி உதிரியாக வந்திருந்தது. அரிசியை வேக வைக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டோம்னா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்துருங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாத இருக்கும். இதை நம்ம ஒரு இதில் பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சுக்குவோம். இந்த அரிசியை நல்லா ஆற வச்சுக்குவோம். அடுத்து பிளேட்டில் நம்ம அந்த மினியேச்சர் குக்கரில் வச்சுருக்க காய்கறிகளை எடுத்தும் கொட்டிக்கலாம். கொட்டிக்கிட்டு அதோட வெங்காயத்தாள் ஒரு 10 சாம்பார் வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. காரத்துக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் 2-3 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுக்கலாம். நான் பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுக்கல. வெங்காயத்தாள் எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் பூத்த வெங்காயத்தாளையே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன், 2 வெங்காயத்தாள். இப்போ அடி கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். அதோடு இந்த காய்கறிங்களையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் எனக்கு தேவைப்படலை, அதனால் நான் போடலை பச்சை மிளகாய். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இதோட பட்டாணியும் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரு, முட்டைக்கோசு இதெல்லாம் கூட சேர்த்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். நல்லா வதக்கி விடுவோம். காய்கறிங்க நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு அதில் மஞ்சத்தூள் சிறிதளவு ஒரு பிஞ்சளவு சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா உங்களுக்கு வேணும்னா கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஒரு பிஞ்சளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப மசாலா சேர்க்காதீங்க. இப்போ நல்லா வதக்கிட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குவோம். பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து ஆற வச்சுருக்கிற ரைஸை தூக்கி இதில் கொட்டிட்டு நல்லா வறுக்கணும். இதில் ஃப்ளேம் ஜாஸ்தியாக வச்சு நம்ம வறுக்கணும். அரிசி கொட்டின பிறகு நம்ம சாதத்தை கொட்டின பிறகு நல்லா அனலை ஸ்டவ்வில் உள்ள ஃப்ளேமை ஜாஸ்தி பண்ணி நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பாருங்கள், நல்லா காய்கறிங்க வதங்கிருச்சு. இப்போது அரிசியை போட்டு அரிசி சாதம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ரை பண்ணும்போதே நம்ம 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். அடுத்து சில்லி சாஸ் சேர்க்குறேன். இதை நல்லா பரட்டி விடணும். அனல் ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணணுங்க. அடுத்து கடைசியாக நமக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். காரத்துக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். பெப்பர் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து கடைசியாக வெங்காயத்தாள் பொடிசாக அரிஞ்சு வச்சு அதையும் சேர்த்துக்கலாங்க. ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையான ஃப்ரைட் ரைஸ், ருசியானது, ஹைஜீனிக்காகவும் நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் செஞ்சு அசத்துங்க. அன்னமிட்டு சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். நன்றி, வணக்கம்.